இன்றைக்கி வீடியோவில் வந்து கொக்கிப்பெட்டி வீப்பெட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் ப்ளவுஸ் தைக்கும்போது தான் கொக்கிப்பெட்டி வீப்பெட்டி வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இது தனியாக வந்து போடலை. அது எப்படி ஈஸியாக வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம கழுத்து பீஸு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிற கொக்கிப்பெட்டி எப்படி வைக்கிறது, நம்ம கொக்கிப்பெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி கழுத்து பீஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். இப்போ இது ஆல்ரெடி நான் வந்து வச்சு திருப்பிட்டேன். இதில் வந்து கழுத்து பீஸ் அடித்தாச்சு. அதனால் இதில் எப்படி வி அடிக்கிறதுக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பட்டியை வந்து கீழே மடிச்சு விட்டு அப்படியே வந்து ஓவர்லாக் போட்டிருக்கோம். அதை கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டு நீங்கள் கீழே அதை தையலை வந்து கீழே மடக்கிடுங்க. கீழே மடக்கிட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். கப் சைஸ் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் படிமான தையல், அதாவது இந்த துணி வந்து கீழே போகணும். இந்த பட்டியில் உள்ள துணி வந்து அது அப்படியே படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு திருப்புறதுல வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தால் கட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து கொக்கிப்பெட்டி வீப்பெட்டி ஜாயின் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம வந்து கழுத்து பீஸ் அடிக்காமல் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு திருப்பும்போது அளவு கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொக்கிப்பெட்டி வீப்பெட்டி வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ 2 அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து கீழே மடக்கி தையல் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து உள்பக்கமாக திருப்பி போட்டுக்கிறோங்க. அதாவது இது வளையம் வைக்கிறது. வளையம் வைக்கிறதுக்கு எப்போவுமே வந்து மெயின் பீஸில் போட்டுக்கிறோங்க. மெயின் பீஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து லைனிங்னா கொஞ்சம் நாளையில் ஒரு மாதிரி ஆயிரும். துணி வந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கிறோங்க. அளவு பார்த்துக்கிறோங்க. இது வந்து நான் கழுத்து வெட்டிட்டு மீதி இருக்கிற கிளாத் வந்து நேர் கிளாத் இருந்தது, அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த அளவு இருக்குன்னு வந்து பார்த்துக்கிறோங்க. அந்த அளவு துணி கம்மியாக இருந்ததுன்னா லைட்டாக வந்து 1/4 இன்ச்சு ஒரு உள்ளரை வந்து ஒரு மடக்கு மடக்கிடுங்க. அதை வந்து அப்படியே இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அளவு பார்த்து அதை வந்து மடக்கி விட்ருங்க. உங்களுக்கு இதில் மடக்க முடியல அப்படின்னு சொன்னால் திருப்பிட்டு ஒரு தையல் போடுங்க. முதல்ல ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கழுத்து பீஸ் அடிக்க போகிறதுல ஆல்ரெடி அடிச்சிருக்கோம். அதனால் பிசுறு தெரியாமல் உள்ளரை வந்து மடிக்கிறணும். இப்போ இந்த மாதிரி இந்த பிசுறு வந்து உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சிருங்க. இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடக்கு வந்து இந்த மாதிரி மடக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு எந்த பிசுறுமே தெரியாது. ஊசியை இறக்கிட்டு கரெக்டாக இந்த பிசுரை கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு இந்த எஜ்ஜில் வந்து ஊசியை இறக்கிடுங்க. இப்போ இதில் நீங்கள் வி அடிக்கிறதுனால வி அடிச்சுக்கலாம். இப்போ வளையம் வைக்கிறதுனால இதில் வந்து வளையம் வச்சு தைச்சிடலாம். இப்போ நான் வளையம் வைக்கிறதுக்கு அடிக்கிறேன். அதே மாதிரி கீழே நம்ம மடிச்சிருக்கிறது அளவு கரெக்டாக மடித்து விட்டுக்கிறோங்க. ஏற்ற இறக்கம் இல்லாமல் பார்த்து, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ இங்கேயும் உங்களுக்கு வந்து பிசுறு வராது, உள்ளே போயிடும். அதே மாதிரி கீழேயும் வராது. இப்போ நம்ம கழுத்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போடுவோம். தையல் போடும்போது இதில் கொண்டு வந்து இந்த கேப்பை வந்து தச்சுருங்க. அப்போ வந்து பிசுறு சுத்தமாக வெளியில் வராது. இப்போ இது வந்து வளையம் வைக்கிற பக்கம் வந்து அடித்தாச்சு. இப்போ நம்ம வி வைக்கிற பக்கம் வந்து கொக்கி வைக்கிற பக்கம் வந்து அடிக்கலாம். இது வந்து வெளிப்பக்கமாக திருப்பி போட்டுக்கிறோங்க. ஒரே மாதிரி நேர் இருக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க. அதை வந்து அதே மாதிரி துணி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வேறு துணி போட்டுக்கலாம்.
ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து 2 துணியாக போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து கொக்கி வைக்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இந்த அகலம் வந்து கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொக்கி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு 1.25 இன்ச்சு டு ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ள எடுத்துக்கிறோங்க துணி வந்து 2 கிளாத்தாக. இதை பிரிக்காதீங்க, பிரிக்காமல் இது அப்படியே வந்து மடக்கிக்கிறங்க ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இதை வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிறோங்க. வளையம் வைக்கிறதுக்கு வந்து உள்பக்கமாக போட்டு வெளிப்பக்கம் திருப்பணும். இது வந்து வெளிப்பக்கம் தச்சு உள்பக்கம் திருப்பணும். இப்போ அதே மாதிரி 1/4 இன்ச்சு இதில் வந்து மடக்கிக்கிறங்க. இது நீங்கள் தைக்கும்போது இதே மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் திருப்பி தைக்கலாம். நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறதுக்காண்டி அதை மடக்கி விடாமல் வச்சுருக்கேன். அதை கரெக்டாக நெகத்தில் தேய்ச்சி விட்டு இதில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மடக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ கரெக்டாக இந்த அளவு வந்து நம்ம கழுத்து பீஸ் எந்த அளவு அடிச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து மடிச்சுக்கிறோங்க. கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல். இப்போ இதை வந்து ஒரு மடங்கு கரெக்டாக இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க. அதை வந்து இன்னொரு மடக்கு கரெக்டாக உள்ளார வெளியில் துணி தள்ளிடாமல் இன்னொரு மடிப்பு அதை மடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் அப்படியே கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் ஊசியை இறக்கிடுங்க. கரெக்டாக நம்ம போட்டிருக்க தையல் வந்து இந்த பக்கம் வரணும். அதை கணக்கு பண்ணி கரெக்டாக அதை தைச்சிருங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன மடிச்சிங்களோ அது வந்து கடைசி வரைக்கும் வரணும். இப்போ உங்களுக்கு நீட்டாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் லைனிங் வந்து இந்த பக்கம் தெரியக்கூடாது. இந்த பக்கத்தில் வந்து வெளிப்பக்கம் வந்து லைனிங் தெரியக்கூடாது. நம்ம தையல் வந்து மெயின் பீஸ் மாத்திரம்தான் தெரியணும் கொக்கி பெட்டி அடித்தப்போ. இப்போ இந்த மாதிரி உள்ளே போயிடணும். இப்போ நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்திருக்கான்னு இதை வந்து பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எத்தனை கொக்கி தேவை அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கொக்கி பெட்டி வீ பெட்டி வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வீ அடிக்கிறதுனால தாராளமாக வீ அடிச்சுக்கலாம், வளையம் வைக்கிறதுனாலும் வளையம் வச்சுக்கலாம். அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் அடித்து பாருங்கள். நீங்கள் எந்த பக்கம் கொக்கி வச்சு போடுறவங்களா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் வெளியிலையும் ஒரு பக்கம் உள்பக்கமும் வச்சு திருப்பி பாருங்கள். உங்களுக்கு நீட்டாக வரும் கொக்கி பெட்டி வீ பெட்டி. முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வந்து வளையம் வந்து வைக்கிறது வந்து மெயின் பீஸ்லேயே வைங்க. மெயின் பீஸில் வச்சிங்கன்னா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமே தெரியாது கிளாத்தில். அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வைங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் கிளாத் எடுத்து கொக்கி பெட்டிக்கு வந்து நீங்கள் லைனிங்கில் போடுங்க. கொக்கி கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை கரெக்டாக அதை மாத்திரம் அதை பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து கொக்கி பெட்டி வீ பெட்டி எப்படி ஈஸியாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை விட யூஸ்ஃபுல்லாக என்ன போடலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.